டொயோட்டா ஃபார்ச்சுனர் இந்த கார் 2009 லான்ச் ஆனப்போ என்னடா இது கார் இத்தே தண்டி இருக்குது, இந்த கார்லாம் ஓட்டினா எப்படா மைலேஜ் கொடுக்கும் அப்படி இப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் அந்த கார் நாளாக அந்த கார் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் காராக மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த கார் ரோட்டில் வந்தது அப்படின்னா வக்காலி எல்லாரோட கண்ணும் இந்த கார் மேலே திரும்பும். அந்தளவுக்கு ஒரு மாசான அக்ரஷன் ரோட் ப்ரெசன்ஸை வச்சுருக்கு இந்த கார். இந்த காரை பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது. அப்படியாப்பட்ட கார் தான் இந்த கார். அது மட்டும் இல்லாமல் இந்த காரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர் 2009 லான்ச் ஆனதுன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே 2005 ஹைலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிளாக வந்தது. ஹைலக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 4 டோர் இருக்கும், 4 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். அது கூடவே லோடு இழுத்துட்டு போகிற கேப்பபிலிட்டியும் இருக்கும். ஸோ அந்த காரோட பேஸ் பிளாட்ஃபார்மை எடுத்து டொயோட்டா ஃபார்ச்சுனரை கிரியேட் பண்ணுறாங்க. டொயோட்டாவை பொறுத்த வரையும் என்ன மெயின் ஐடியா அப்படின்னா இந்த ஃபார்ச்சுனர் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியும் இருக்கணும், அதே சமயம் ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கார் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி போகலை. இந்த கார் மோஸ்ட்லி ஃபேமிலியெல்லாம் ஸ்கிப் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இந்த கார் ரொம்ப பெருசாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் மைலேஜ் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கார் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் டொயோட்டா ஃபார்ச்சுனரை ஃபஸ்ட்டு ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணாங்க. பட் நாளாக ஆக அந்த காரை லைக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் யார் அப்படின்னா அரசியல்வாதிங்க தான். அவங்க இந்த கார் ரொம்ப பல்காக இருக்குது, ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு போனால் கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த காரை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சில ஃபேமிலியும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்னும் சில பேருக்கு டொயோட்டா ஃபார்ச்சுனர் ஃபேவரட் காராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டொயோட்டா ஃபார்ச்சுனரை ஏன் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கங்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. டொயோட்டா அப்படின்னாலே ரிலையபிலிட்டி தான். அந்த காரோட இன்ஜினும் சரி, அந்த காரோட பில்ட் குவாலிட்டியும் சரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே ட்ரஸ்டபுளான காரும் கூட. அடுத்ததான் அந்த காரோட இன்ஜின் ஆப்ஷனை பற்றி பேசுவோம். லேட்டஸ்ட் ஃபார்ச்சுனரில் பெஸ்ட்டான அதே சமயம் பீஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அப்படின்னா டீசல் இன்ஜின் தான். 2.8 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜினோட வர அந்த கார் 201 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கார் 500 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்ததான் அந்த காரில் பெட்ரோல் ஆப்ஷனும் இருக்குது. 2.7 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட வர அந்த கார் 6 ஸ்பீட் மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட அவைலபிள் இருக்குது. அடுத்ததான் அந்த காரோட டிரைவ் ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரியர் வீல் டிரைவ் அப்புறம் 4x4 அவைலபிளாக இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ரியர் வீல் டிரைவை தான் சூஸ் பண்ணுவாங்க. 4x4 அவ்வளோவா சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா முக்கால்வாசி பேர் இந்த காரை பந்தாக்காக வாங்குறதுனால அவங்களுக்கு 4x4 தேவைப்படாது. பிகாஸ் நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் போகிறீங்க, அதனால தான் இந்த காரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4x4 யூஸ் ஆகும். அப்படி நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் 4x4 எடுக்கிறது வேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த 4x4 கூட கம்பேர் பண்ணும்போது ரியர் வீல் டிரைவோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தது அந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த கார் 0 to 100 km/h ஜஸ்ட் 10 செகண்டில் கிராஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட டாப் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா 190 km/h. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கிடையாது, பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காரை வச்சுக்கிட்டு ஹைவேஸில் ஈஸியாக ஓவர்டேக் எடுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான காரும் கூட. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டி உள்ள காருங்கிறதுனால பாடி ரோல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹைவேஸில் புஷ் பண்ணும்போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கார் உருள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கடைசியாக ஏன் இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனரை மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னா இந்த காரோட ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்ப மாசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காரை நீங்கள் ரோட்டில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எல்லாரோட கண்ணும் உங்கள் மேலே திரும்பும். அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவான கார், அதே சமயம் ஒரு மாசான காராகவும் இது இருக்கும். ஸோ அதனால தான் இன்னமும் நிறைய பேர் இந்த காரை வாங்கிக்கிட்டவும் இருக்கவும் செய்கிறாங்க. ஸோ கடைசியாக உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காரை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார்ஸை பிடிக்கும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.